அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்தலில்லா, நிச்சயமாக புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு, அவனையே புகழ்கிறோம், அவனிடத்திலே உதவி கூறுகிறோம். வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹ், அவனிடத்திலே பாவமன்னிப்பு கோருகிறோம், அவனையே நம்பிக்கை கொண்டுள்ளோம், அவன் மீதே முழுமையாக சார்ந்துள்ளோம். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, நம்முடைய உள்ளங்கள் ஏவக்கூடிய தீங்குகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. ஒமின் செய்யாத்தி அமாலினா, நம்முடைய செயல்களில் மிக கெட்டவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா, யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை. ஒமை யுதிலுஹு ஃபலா ஹாதியலா, யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை மீட்டு நேர்வழிக்கு கொண்டு வருபவர் யாரும் இல்லை. வனஷது அல்லா இலாஹ இல்லல்லா, வணங்க தகுதியான ஒரே இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறுகளாகும். வனஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு, பின்பற்ற தகுதியான ஒரே முன்மாதிரி அல்லாஹுவின் தூதர், அல்லாஹுவின் அடியார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்று சாட்சியம் கூறுகளாகும். قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஒரே ஆன்மாவிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் படைத்த அல்லாஹ் ஒருவனையே அஞ்சுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்தவனாக. கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லா, வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வேதம் திருமறை குர்ஆன். வஹைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிமுறைகளில் மிகச்சிறந்தது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, செயல்முறைகளில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடியவை. இன்ன குல்ல முஹ்தஸத்தின் பிதஆ, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத். வகுல்ல பிதஅத்தின் ضலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு. வகுல்ல ضலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையினை ஆரம்பிக்கும் பொழுதும் எதை சொல்லி ஆரம்பிப்பார்களோ அதையே நானும் சொல்லி இறை தூதரின் பாதையில் எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மறுமையை எதிர்நோக்கி வாழக்கூடிய ஒரு மனிதன், மறுமையை இலக்காக வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதன், மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் சதா சர்வகாலமும் தன்னுடைய பாவங்களை பற்றி எண்ணிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பான். தன்னுடைய பாவங்களினால் தனக்கு என்ன நிலை ஏற்படுமோ என்ற அச்சத்தோடே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான். உண்மையில் மறுமையுடைய எண்ணம் இல்லாதவர்கள்தான், அல்லாஹுடைய பயம் இல்லாதவர்கள்தான், மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்ற ஆசை இல்லாதவர்கள்தான் தன்னுடைய பாவங்களை விட்டு பாராமுகமாக இருப்பார்கள். மாறாக யார் அல்லாஹுவை அஞ்சுகிறார்களோ, அல்லாஹுடைய அந்த மறுமை நாளை பயப்படுகிறார்களோ, அந்த மறுமையிலே சொர்க்கமெனும் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்துவிட வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய பாவத்தை பற்றிய சிந்தனை கொண்டவர்களாக, தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அது ஒரு மூமினின் அடையாளம். ஒரு முஃமினுக்கு தன்னுடைய பாவங்களை பற்றிய எண்ணம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், நம்மெல்லாம் கொஞ்சம் வேகமாக காத்தடிச்சிருச்சுன்னு சொன்னால், அல்லாஹுடைய தூதரை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு சிறிதளவு வேகமாக காற்று வீசினால் கூட, ஒரு சிறிதளவு வேகமாக காற்று வீசினால் கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு விரைந்து ஓடுவார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு விரைந்து ஓடி அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுவார்கள். மறுமை நெருங்கிவிட்டதோ என்று நினைத்து பயந்து அல்லாஹ்விடத்திலே அழுது தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள். சுப்ஹானல்லாஹ். வமா அன பிமுஅذிபிஹிம் வ அன்த ஃபீஹிம், அல்லாஹ் கொடுத்திருக்கும் வாக்குறுதி. நபியே, நீர் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும்போது, when you are with them, when you are among them, அவர்களுக்கு மத்தியில் நீ இருக்கும்போது நிச்சயமாக நாம் நம்முடைய வேதனையை இறக்க மாட்டோம். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இது இருந்த போதும் கூட, இப்படி அல்லாஹ்வே வாக்குறுதி கொடுத்திருந்த போதும் கூட,
நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன் என்ற நிலை இருந்தபோதும் கூட அல்லாஹுடைய தூதரின் அச்சமானது, அல்லாஹுடைய தூதரின் மறுமை எண்ணமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளிவாசலின் பக்கமாக விரைந்தோடச் செய்தது. ஒரு சிறிதளவு வேகமாக காற்று வீசினால் கூட மறுமை எங்கு நெருங்கிவிட்டதோ என்று நினைத்து தன்னுடைய பாவங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அல்லாஹ்விடத்திலே அழக்கூடிய நபராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். நம்முடைய நிலை எப்படிப்பட்டது? நம்ம ஊரில் கொஞ்சம் வேகமாக காற்றடிச்சாலோ அல்லது குளிர்காற்றும் நல்ல வேகமான காற்றும் வீசிவிட்டால் மாடி வீடு இருப்பவர்கள் மாடி வீடுகளுக்கு ஓடுவார்கள், மாடிக்களுக்கு ஏறுவார்கள். மாடி வீடு இல்லாதவர்கள் தெருக்களிலே வந்து உள்ளே இருக்கிறவங்களையும் சேர்த்து வெளியே கூப்பிடுவாங்க. அப்பா வாங்கப்பா குளுமையாக காத்தடிக்கிறது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு வெளியே வந்துடுவாங்க. தான் இத்தனை பாவங்கள் செய்திருக்கிறோமே, இது இறைவனுடைய வேதனையாக இருக்க வாய்ப்புண்டா என்ற எண்ணம் நமக்கு இருப்பதில்லை. இதுவே யுக முடிவு நாளுக்கான அடையாளமாக இருந்து விடுமோ என்ற பயம் நமக்கு இருப்பதில்லை. அல்லது இறைவனுடைய பேரழிவுகளில் ஏதும் பேரழிவு நம்மை வந்து அடையப் போகிறதோ என்ற பயம் ஏற்பட்டு இப்போதே நமக்கான முடிவு ஏற்பட்டு விட்டால் நாம் மறுமைக்காக எதை சேர்த்து வைத்திருக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் மன்னிக்க பெறவில்லையே என்ற எண்ணம் இல்லாமல் மறுமையுடைய பெரு அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டால் அதன் பிறகு மனிதன் சென்று அல்லாஹ்விடத்திலே அழுதாலும் கதறினாலும் மன்றாடினாலும் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. எவ்வளவு அச்சம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய மறுமை நாள் அங்கு நிகழப்போவதில்லை, அல்லாஹ்வுடைய வேதனை அங்கு வரப்போவதில்லை என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அறுதியிட்டு உறுதியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்திருந்த போதும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிடுமோ என்று பயந்து தௌபா செய்வார்கள் என்றால் நம் போன்ற பாவிகள் எப்போது தௌபாவில் இறங்கப் போகிறோம்? எப்போது அந்த இறைவனை நினைத்து அந்த இறைவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாறு செய்தே வாழ்ந்து வந்தோமே, நமக்கான பாவ மன்னிப்பை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானோ என்னவோ? இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. அல்லாஹ் திருமறையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையை நமக்கு நினைவுபடுத்துகிறான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பனா எங்களுடைய இறைவா, வலம்னா அன்ஃபுஸனா எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்துக் கொண்டோம், எங்களுடைய பாவங்கள் எங்களுக்கு எதிரானது. அல்லாஹ் சொல்வதை போல இன் ஷக்கர்தும் ஷக்கர்தும் லி அன்ஃபுசிக்கும், நீங்கள் நன்மை செய்தால் அது உங்களுக்கு நன்மை. அல்லாஹுவை நாம் புகழ்வதனால் 10 இருக்கும் அல்லாஹ் 20க்கு ஏறப்போவதில்லை. அல்லது அல்லாஹுக்கு நாம் நன்றி மறந்து நடந்தால் 10 இருக்கும் அல்லாஹ் 5க்கு இறங்கப் போவதில்லை. அவனுடைய அந்தஸ்தும் கண்ணியமும் மகத்துவமும் யாருடைய பாராட்டுதனாலும் யாருடைய தூற்றுதலினாலும் ஏறவோ இறங்கவோ போவதில்லை. மாறாக ஒரு அடியான் அல்லாஹுவை புகழ்ந்தால் அவன் தனக்குத்தான் நன்மையை செய்து கொண்டுகிறான். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் அவன் தனக்குத்தான் தன்னுடைய பாவங்களை மன்னிக்க பெறுகிறான். ஆனால் பாவங்களை மட்டுமே மூலதனமாக கொண்ட மனிதன் பாவங்களுக்கான மன்னிப்பை இறைவனிடத்திலே கேட்பதில்லை. அல்லாஹ் கேட்க சொல்லித் தருகிறான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு எதிராக நாங்கள் அநீதி இழைத்துக் கொண்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், வ தர்ஹம்னா நீ எங்களுக்கு அருள் புரியவில்லை என்றால், இறைவா எங்களுக்கு எதிராக நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், பாவங்கள் பல செய்து விட்டோம், உன்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாறு செய்து விட்டோம், மிகப்பெரிய தவறை நாங்கள் இழைத்து விட்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், வ தர்ஹம்னா நீ எங்களுக்கு அருள் புரியவில்லை என்றால், லனகூனன்ன மினல் காசிரீன் நிச்சயமாக மிக நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் இறைவா என்று அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய சொல்கிறார். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக தௌபா செய்வதற்கான நேரம் நம்மை நெருங்கிவிட்டது. அடுத்த நொடி இந்த வாழ்க்கை தனிமனித வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை. அடுத்த நொடி வரைக்கும் அடுத்த நாள் மறுமை நாளுடைய அடையாளங்கள் நடக்கவிருக்கின்றன. சிறு அடையாளங்கள் முடிந்து பெரு அடையாளங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம் என்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹும்ம கினி அஸாபக் யௌம தஜ்மஉ இபாதக், இறைவா உன்னுடைய அடியார்களை ஒன்று சேர்க்கக்கூடிய நாளில்
உன்னுடைய வேதனையை விட்டு என்னை காப்பாற்று இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் ஹலீல் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லி காட்டுகிறான். என்னுடைய உற்ற தோழர் இப்ராஹிம் என்று சொல்கிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், இறைவா மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். நம் போன்ற பாவிகள் இன்னும் நம்முடைய உறக்கத்திலே நாம் ஆழ்ந்து கிடக்கிறோம். நம்முடைய வரட்டு தைரியத்திலே நாம் இன்னும் பாவங்களை சேர்த்து கொண்டே செல்கிறோம். தௌபாவிற்கான நேரம் நமக்கு நெருங்கவில்லையா? குல்லு பனி ஆதம் யுக்திஉ ஃபில் லைலி வன் நஹார், ஒவ்வொரு ஆதமின் மகனும் இரவிலும் பகலிலும் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இரவிலும் பகலிலும் பாவங்களை மாறி மாறி பகலில் கிடைக்கும் வாய்ப்புகளிலெல்லாம் பாவங்கள் செய்து வருகிறோம், இரவில் கிடைக்கும் வாய்ப்புகளிலெல்லாம் பாவங்கள் செய்து வருகிறோம். எப்போது அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க போகிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்தார். அந்த மனிதர் வந்து ஒரு சந்தேகத்தை கேட்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, எனக்கு நிறைய கடன் இருக்கிறது, ரொம்ப கடனில் சிரமப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, ஒரு உபதேசம் பண்ணுங்க, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் நிறைய பாவ மன்னிப்பு கேள் என்று சொன்னார்கள். நிறைய இஸ்திக்ஃபார் செய், நிறைய தௌபா செய். சரி, அவர் போயிட்டார். இன்னொரு மனிதர் ஒரு முறை வந்தார். எனக்கு உடல்நிலையே சரியில்லாமல் இருக்குது, முழுக்க நோயாக இருக்குது, சுத்தமாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், நிறைய நோய்வாயப்பட்டு அவஸ்தைப்படுறேன். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய் என்று சொன்னார்கள். இன்னொரு மனிதர் வந்தார். வாரிசு இல்லாமல் சிரமப்படுகிறேன், எனக்கு பின்னால் எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று சொன்னார். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அதற்கும் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விடத்திலே தௌபா செய் என்று சொன்னார்கள். இந்த தௌபா இருக்கிறதே, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது நம்மை சுற்றி இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்பது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்த கருத்தல்ல. திருமறை குர்ஆனுடைய விஷயங்களே அதைத்தான் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. சூரத்து நூரிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். சூரத்து நூருடைய 31வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தூபு இலல்லாஹி ஜமீஅன், ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா கேளுங்கள், அனைவரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேளுங்கள். நீங்கள் அனைவரும் பாவிகள், உங்களில் யாருமே பாவத்துக்கு அப்பாற்பட்ட வானவர்கள் அல்ல. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். அப்படி நீங்கள் கேட்டால் முமின்களே லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையக்கூடும். அந்த வெற்றி என்பது உங்களுடைய பொருளாதார கஷ்டங்களிலிருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய வெற்றியாக இருக்கலாம். உங்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அதை சரி செய்யும் ஒரு வழிவகையாக இருக்கலாம். உங்களுக்கு வாரிசுகள் இல்லாத போது நீங்கள் கஷ்டப்படுவதனால் அந்த கஷ்டத்தை சரி செய்யும் வெற்றியாகவும் அது இருக்கலாம். இன்னும் என்னென்ன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் வெற்றியாக உங்களுடைய தௌபா உங்களுக்கு அமையலாம். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாட கற்றுக்கொள்ளுங்கள். எப்போது ஒரு மனிதன் அல்லாஹுவை புகழ்ந்து திக்ருகள் செய்வதை விட, அல்லாஹுடைய சிறப்புகளை சொல்லி அல்லாஹுவை புகழ்வதை விட அது ஒரு தரப்பில் சிறந்ததென்றால், தௌபா செய்யும் போது ஒரு மனிதன் he is humiliating himself, அவன் தன்னைத்தான் இழிவுபடுத்திக் கொண்டு, தன்னைத்தான் தாழ்மைப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் ஒரு அடிமையாக நின்று தன்னுடைய பாவங்களை அல்லாஹ்விற்கு முன்னால் காட்டும் போது அவன் வெட்கப்படுகிறான். அவன் தன்னுடைய அந்த அடிமைத்தனத்தை அல்லாஹ்விற்கு முன்னால் காட்டுகிறான். நான் எவ்வளவு கேவலமானவன் இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே தன்னை ஒப்படைக்கிறான். அந்த இடத்திலே முழுமையான அடிமைத்தனத்தை அவன் காட்டுவதை அல்லாஹ் அந்த இடத்திலே விரும்புகிறான். அல்லாஹ் தன்னுடைய விருப்பத்திற்குரிய செயல் செய்யப்படும் போது அந்த மனிதனுக்கான அத்தனை வழிவகைகளையும் அல்லாஹ் திறந்து விடுகிறான். ஏன் அல்லாஹ்வே கேள்வி கேட்கிறான், இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும் வமா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி ஈமான் கொண்ட மக்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை ஏன் வேதனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வே கேட்கிறான். அப்படி இல்லை, இந்த மனிதர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவில்லை, அல்லாஹ்விற்கு உண்மையான மூமின்களாக வாழவில்லை. அப்போது அல்லாஹ்வுடைய வேதனை வந்து விடுகிறது. அடுத்து மனிதன் என்ன செய்ய வேண்டும்?
தான் செய்த அந்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் போது மீண்டும் அல்லாஹ் தன்னுடைய அருளை அந்த மனிதன் மீது பொழிகிறார். அப்ப நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே அனைவரும் தௌபா கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? அதற்கும் தௌபா வேண்டும். وَإِنِسْتَغْفِرُوا رَبَّكُمْ ثُمَّ تُوبُوا إِلَيْهِ يُمَتِّعُكُمْ مَتَاعًا حَسَنًا إِلَى أَجَلٍ مُّسَمًّى. நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து உங்களுடைய இறைவனிடத்திலே நீங்கள் தௌபா செய்தால் உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதி மாறாத தூயவன். இறைவன் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்வதில்லை. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனன், மிகச்சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு தருவான். இலா அஜலின் முஸம்மன் வயுதி குல்ல ஸீ ஃபضலின் ஃபضலஹு, சிறப்பிற்கு மேல் சிறப்புகளை அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இந்த உலகில் சிறப்புகளை அனுபவிக்க வேண்டுமா? இந்த உலகில் அல்லாஹ்வுடைய சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பெற வேண்டுமா? தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப சிறந்த வாழ்க்கைக்கும் இந்த தௌபா ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது. அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், ஒரு நேரம் வரும், பசித்திருக்கும் மக்கள் உணவு தட்டை நோக்கி பாய்வதைப் போல இந்த சமூகத்தை நோக்கி பாய்ந்து வருவார்கள். எப்படின்னு சொன்னா, ஒரு 5-6 பேரை ஒரு ரூம்ல அடைச்சி வச்சுட்டு அவங்கள ஒரு 5-10 நாளைக்கு பசி பட்டினியாக போட்டுட்டு, ஒரு 5-6 பேரை ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு ஒரு 6-7 நாளைக்கு அவங்களை கடுமையான பசியில் போட்டுட்டு ஒரு நல்ல கமகமக்கிற பிரியாணி தட்டை கொண்டு போய் அந்த ரூமில் நீட்டினா என்ன ஆகும்? ஒரு ஆள் கூட உருப்படியாக சாப்பிட மாட்டாங்க. ஆளுக்கு அதை மேலே பாஞ்சி எடுத்து எப்படி பிச்சு தூக்கி போட்டுருவாங்களோ அது மாதிரி பசித்தவர்கள் உணவு தட்டை நோக்கி பாய்வதைப் போல ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் இந்த சமூகத்தை நோக்கி எதிரிகள் பாய்வார்கள். அவர்கள் பீத்து எடுப்பதைப் போல இந்த சமூகத்தை துண்டு துண்டாக கிழித்தெறிவார்கள். உலகளாவிய அளவில் பாருங்கள் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தை. இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் அடிபடாத நாடுகள் இல்லை, இடங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஹதீஸ் இன்றைக்கு உண்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் நாங்கள் அப்படி அடிபடுவோம், எதனால் அப்படி சோதிக்கப்படுவோம்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய உள்ளங்களிலே வஹன் இருக்கும். அப்ப இதனால் எல்லாம் இருந்த போதும் கூட ஹுப்பு துன்யாவா கராஹியத்துல் மவுத், உலகத்தினுடைய ஆசையும் மரணத்துடைய வெறுப்பும் இந்த உள்ளத்திலே வகுனை கொடுத்து பலஹீனப்பட்டு இந்த சமூகம் நிற்கும். இந்த சமூகத்திற்கு பலம் தேவைப்படுகிறது. அந்த பலத்திற்கும் நீங்கள் தௌபா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் வதூபு இலைஹி யுர்சிலுஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயுஸிதுக்கும் குவ்வத்தன் இலா குவ்வத்தின். உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? வானத்திலிருந்து உங்களுக்கு உதவிகளை இறக்கி வயஸிதுக்கும் குவ்வத்தன் இலா குவ்வா, சக்திக்கு மேல் சக்தியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இந்த உலகில் சக்தி பெற்றவராக இருக்க வேண்டுமா? இந்த உலகில் உறுதி நிறைந்தவராக இருக்க வேண்டுமா? சக்திக்கு மேல் சக்தி அதிகரிக்கப்பட வேண்டுமா? வானத்திலிருந்து இறைவனுடைய உதவிகளை இந்த சமூகம் பெற வேண்டுமா? மக்களே, யா கௌம் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், உங்களுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களுடைய இறைவனிடத்திலே உங்களுடைய பாவங்களை மன்னிக்க பெறுங்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடுங்கள். யுர்சிலுஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து அல்லாஹ் உதவிகளை இறக்கி தருவான். வயஸிதுக்கும் குவ்வத்தன் இலா குவ்வா, உங்களுக்கு சக்திக்கு மேல் சக்தியை அல்லாஹ் கொடுப்பான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், இதை நீங்கள் புறக்கணித்தால், யார் தௌபாவை புறக்கணிக்கிறார்களோ அதையும் சொன்னான் அல்லாஹ், நீங்கள் முஜ்ரிமீன்களாக, இறைவனிடத்திலே பாவத்தாளிகளாக திரும்பி வராதீர்கள். இறைவனிடத்திலே வரும் பொழுது பாவிகளாக திரும்பி வராமல் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்க பெற்றவர்களாக வாருங்கள். இது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு களம். இந்த உலகத்தில் அல்லாஹ் ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதே உங்களின் நல்ல செயல்களை செய்பவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான சோதனை களம் இந்த உலகம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். அதை தாண்டி தீமைகள் மிகைக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அதற்கான மன்னிப்பை கேட்டு நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை சீர் செய்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த உலகிலே எவ்வளவு இயற்கை பேரழிவுகள் ஏற்படுகின்றன. அதற்கு காரணம் யார்? இயற்கை பேரழிவுகள் ஏற்படுவதற்கு காரணம் யார்?
ஒரு இடத்திலே நன்மைகள் குறைந்து தீமைகள் அதிகமாகும் பொழுது, தீமைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது இறைவனுடைய கோபத்தோடு வருவதுதான் இயற்கையுடைய பேரழிவுகள், நேச்சுரல் கேலமிட்டிஸ். இயற்கை பேரழிவுகள் என்பதே இறைவனுடைய வேதனையை நமக்கு மத்தியில் கொண்டு வருவதுதான். பாவங்கள் அதிகமாக நடக்கும் ஒரு இடத்தில் நன்மையை விட தீமைகள் அதிகமாகும் பொழுது இறைவனுடைய வேதனையை கொண்டு வருவதுதான் இயற்கையுடைய பேரழிவுகள். அந்த இயற்கை பேரழிவுகளை விட்டு ஒரு சமூகம் நிம்மதியாக இருக்க வேண்டுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தினூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் கேட்கிறான் பாருங்கள். அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தினூன ஃபீ குல்லி ஆம், அடே ஒவ்வொரு வருடமும் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒரு முறை அல்லது இருமுறை நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களே அல்லாஹ்வுடைய வேதனையினால். இயற்கை பேரழிவுகள் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை என்று உங்களை சோதித்துக் கொண்டே இருக்கிறதே. சும்மலா யதூபுன வலா யذكرூன வலா ஹும் யذكرூன். அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? நேரடியாக அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு அல்லாஹ் பேரழிவுகளை கொடுக்கிறான், வருஷத்துக்கு ஒரு முறை இருமுறையாவது வந்து உங்களை அந்த பேரழிவுகள் சோதித்து விட்டு செல்கின்றன. அதற்கு பின்னும் சும்மலா யதூபூன், அதற்கு பின்னும் அவர்கள் தௌபா செய்வதில்லை என்றால், வலாஹும் யذكرூன், அதற்கு பின்னும் அவர்கள் படிப்பினை பெறவில்லை என்றால் எப்படி என்று அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு தெளிவாக. அது சுனாமியாக இருந்தாலும் சரி, அது இயற்கையினால் வரக்கூடிய மழை பேரழிவுகளாக இருந்தாலும் சரி, அது பூகம்பமாக இருந்தாலும் சரி, அது ஜப்பானில் வந்தாலும் சரி, அது நேபாளில் வந்தாலும் சரி, எங்கு ஏற்படக்கூடிய பேரழிவும் இறைவனுடைய புறத்திலிருந்து தௌபாவிற்காக அல்லாஹ் அடிக்கும் அலார ஒளிகள் தான் அந்த பேரழிவுகள். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தினூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். எவ்வளவு தெளிவாக. ஒரு முறை அல்லது இருமுறையாவது வருஷத்துக்கு ஏதாவது ஒன்று நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேனே, உங்களுக்கு இது சிந்தைக்கு எட்டவில்லையா? நீங்கள் ஏன் தௌபா செய்யவில்லை? வலா யذكرூன், நீங்கள் ஏன் படிப்பினை பெறுவதில்லை என்று சூரத்து தௌபாவின் 126வது இடத்திலே வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்வதாக இருந்தால், இறைவனுடைய அன்பை பெற வேண்டுமானாலும் நாம் தௌபா செய்ய வேண்டும். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். சூரத்துல் பக்ராவுடைய 222வது வசனம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் அப்படிப்பட்ட ஒரு விருப்பம்? அவன் அப்படியே முழுமையாக சரணடைகிறான் அல்லாஹ்விடத்திலே. தன்னுடைய பாவங்களை கூறி அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொள்கிறான் தன்னுடைய பாவங்களை. அதனுடைய விளைவுதான் அல்லாஹ் அவர்களை அதிகம் நேசிக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா, எந்த அளவுக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய தௌபா அல்லாஹ்விற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பயணத்திற்கு தன்னுடைய ஒட்டகத்திலே புறப்படுகிறான். புறப்பட்டு தன்னுடைய பயண பொருட்களை எல்லாம் அந்த ஒட்டகத்தை வச்சிடறான். தண்ணீர், உணவு, இத்தனை நாளுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் அதில் வச்சிடறான். வைத்து விட்டு கிளம்புகிறான். கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல தூக்கம் வந்து என்ன செய்கிறான், ஒரு இடத்துல உறங்குறான். வச்சுட்டு உறங்கிறான் நல்லாவே ஆழ்ந்து. ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தை சென்றுட்டு விழித்து பார்க்கும்போது அவனுடைய பயண பொருட்கள், அவனுடைய தண்ணீர், உணவு அத்தனையும் சுமந்து கொண்டிருந்த அந்த ஒட்டகத்தை காணும். அவனும் தேடுறான். நடு பாலைவனத்திலே எங்கே இருக்கான்னு அவனுக்கு தெரியல. அவன் பயணம் செய்ய வேண்டிய ஒட்டகம் அது, அவனுடைய பயணத்திற்கான தேவையான பொருட்கள் சுமந்திருந்த ஒட்டகமும் அது. இப்போ பொருட்களும் இல்லை. he couldn't even survive without food. how is it possible? உணவில்லாமல் அவனால் உயிர் வாழவும் முடியாது, ஒட்டகம் இல்லாமல் அவனால் பயணம் செய்யவும் முடியாது. either journey is possible, either survival is possible. அவனால் பயணமும் செய்ய முடியாது, உயிர் வாழவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை. தேடுகிறான், கிடைக்கவே இல்லை ஒட்டகம். கடைசியாக திரும்ப ரொம்ப டயர்டாகி திரும்ப படுத்துறான். மீண்டும் உறங்கி விடுகிறான். உறங்கி எழுந்திருக்கிறான். எழுந்து பார்க்கிறான். அவனுடைய பொருட்களோடு அந்த ஒட்டகம் அப்படியே அவனுடைய கண்களுக்கு முன்னால் கிடைக்கிறது. அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பான், எவ்வளோ பயத்தில் திடுக்கத்தில் இருந்திருப்பான். அவனுடைய பொருட்களோடு அந்த ஒட்டகம் எந்த குறைவும் இல்லாமல் அப்படியே நிற்கிறது. அதை பார்த்தவுடன் கொஞ்சம் மிரண்டு போய் அவன் என்ன செஞ்சிடறான், இறைவனை பார்த்து அனரப்புக்க அந்த அபதி என்று சொல்கிறான். ஒரு மிரண்டு போய் ஒரு திடுக்கத்தில், ஒரு கலக்கத்தில் அல்லாவை பார்த்து, நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய இறைவன் அப்படிங்கிறான்.
இது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த அளவிற்கு அவன் மிரண்டு போய், அந்த அளவிற்கு அவன் தலைகால் புரியாத சந்தோஷத்தில் இருக்கிறான் இல்லையா, இதை விட, இந்த சந்தோஷத்தை விட ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் போது அல்லாஹ் இதை விட அதிகமான சந்தோஷத்தை அடைகிறான். சுப்ஹானல்லாஹ். ஏன் அல்லாஹ்விற்கு நிர்பந்தமா, அல்லாஹ்விற்கு கட்டாயமா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அவனை கேள்வி கேட்பவர்கள் யாரும் இல்லை, அவனை எதிர்த்து நிற்பவர்கள் யாரும் இல்லை, அவனை ஏன் என்று கேட்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் யாரும் இல்லை. இருந்தும் அந்த கருணைமிக்க ரப்புல் ஆலமீன், அந்த கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவன் தயாராக இருக்கிறான். ஒவ்வொரு நாளின் இரவிலும், இரவினுடைய கடைசி பகுதியில் முதல் வானத்துக்கு இறங்கி வந்து, என்னிடத்தில் கேட்போர் யாரும் உண்டா, உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போர் யாரும் உண்டா, உங்களுடைய பாவங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறானே, அந்த அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க பெற்று அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சில பேர் பயந்து விடுவார்கள், நம்ம இவ்வளோ பாவம் பண்ணிட்டோமே, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா, இவ்வளோ அசிங்கமான பாவங்களை பண்ணிட்டோமே. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்கள் அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, உரிமையோடு அல்லாஹ் அழைக்கிறான், வாருங்கள் தௌபாவின் வாசல் பக்கம். என தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசையாகாதீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது, நீங்கள் பயப்படாதீர்கள். அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட அநியாயமாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க காத்திருக்கிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் மிகப்பெரிய விசாலமானவன், அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன், அல்லாஹுடைய அருள் மிகப்பெரியது. அல்லாஹ் நம்மை மன்னிக்க காத்திருக்கிறான். நீங்கள் வந்து விடுங்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அருளாளன். அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய அருளாளனிடத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்க பெறுவோம். உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.